அனாச்சி பழம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா வாங்குங்க. அதை பத்தி ஒண்ணு கிடையாது. ஹாய் ஹலோ மக்களே, நம்ம ரூட்ல இன்னைக்கு வந்திருக்க ரூட் பார்த்தீங்கன்னா வானகரம்ல தான் வந்திருக்கோம். கேரளாலேருந்து டேரெக்டாக இருக்க இந்த பைனாப்பிளை ட்ரை பண்ணலாமேன்னு சேர்ந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கிளம்பி போயிட்டோம். பைனாப்பிள் கட் பண்ணி சாம்பிள் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து கொல்லிமலை பழம் அது மாதிரி கிடையாது. இது வந்து கேரளா பழம். டைரெக்டா போய் நாங்களே எடுத்து வந்து டைரெக்டா வியாபாரம் பண்றோம். அதனால வந்து பழத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க கண்டிப்பா வாங்காம போக மாட்டீங்க. நல்லா இருக்கும் பழம். அண்ணன் சொன்ன மாதிரி வாங்காம போக மாட்டோம்னு சொல்லிட்டாரு. சரி வாங்கியாச்சு. நாங்களும் எடையை போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சோம். மற்ற ஃப்ரூட் கடையிலலாம் கட் பண்ண மாட்டாங்க, இவங்க ப்ராப்பராக கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி நமக்கு வந்து அதில் மசாலாலாம் போட்டு சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அனாச்சி பழம் சாப்பிடுங்க, அந்த மாதிரி ஆயிடுங்க. மசாலாலாம் போட்டு ஃபைனலாக ரெடி பண்ணிட்டாரு. அருமையா இருக்கா? எப்படி இருக்கு? அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ஓ, குரலி வித்தையா ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். இப்ப நீங்க இங்க வந்து அனாச்சி பழம் வாங்குனீங்கன்னா அண்ணன் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பண்றாரு அவர்கிட்டே கேட்டுக்கலாம். சார், ஒரு கிலோ வந்து 100 வைக்கிறேன், 100 ரூபா. கஸ்டமர் என்னை தேடி வந்தாங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு 100ன்றது ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா. சோ கண்டிப்பா வாங்க, அண்ணனையும் சப்போர்ட் பண்ணுங்க. கைஸ், இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைனாப்பிளை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.